எல்லாருக்கும் வணக்கம். முனிஷ் டெய்லர் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு ஸ்லீவ் தான் கட் பண்ணி காட்ட போறேன். புதுசா தையல் பழகுறவங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ. மறக்காம பாருங்க, ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்க. இது பேப்பர் கட்டிங் வீடியோ தான். இது நான் துணி போட்டு சொல்லி தரல. பேப்பர் கட்டிங்ல எப்படி புதுசா தையல் பழகுறவங்க கத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு தான் இது நான் போடுறேன். ஏன்னா நாங்க கத்துக்கும் போதெல்லாம் இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். பேப்பர் கட்டிங் நியூஸ் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது மாதிரி வெள்ளை பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்ல சார்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா தப்பு தப்பா வந்துடும் இல்லையா பழகிறவங்களுக்கு. பேப்பர் கட்டிங் போட்டாதான் உங்களுக்கு நிறைய வாட்டி நம்ம போட்டு பார்க்க முடியும். அதனாலதான் பேப்பர் கட்டிங் சொல்லி தரேன். நியூஸ் பேப்பரா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பேப்பர் இருந்தா போதும் கை கட் பண்றதுக்கு. இது நான் வெள்ளை பேப்பர் எடுத்திருக்கேன். இது சேரீல பேப்பர் தான். இது சேரீல உடலாம் மடிப்பாங்களா அந்த பேப்பர் தான். கரை பக்கம் எப்பவுமே நம்ம லெஃப்ட் சைட் பக்கம் வச்சுக்கணும். பேப்பரையும் நாலா மடிச்சு போட்டுக்கணும். நாலா மடிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா நான் போட்டுக்கேன் பாத்தீங்களா, அதே மாதிரி போட்டுக்கணும். அளவு பிளவுஸ் எடுத்துக்கணும். அளவு பிளவுஸ் நம்ம மடிச்சு போடுறோம் பாத்தீங்களா, அதே மாரி ஆமல் சைடு இருக்கும் இல்லையா, அக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்கம் மடிச்சுக்கணும். அகலத்துக்கு அதான், அகலத்துக்கு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தையலுக்கோசரம். இப்போ உயரமும் அகலமும் நான் எடுக்க போறேன் பாருங்க. எப்பவுமே கை கட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு கை எடுத்துக்கோங்க, அளவு மார்க் பண்றதுக்கு. அதுக்குதான் நம்மளுக்கு கரெக்டா வரும். ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. டேப்பு டேப்ல முதல்ல அளக்கத்துக்கும் கத்துக்கோங்க. 2 இன்ச்சு எது, 1 இன்ச்சு எது அப்படின்னு அளக்கத்துக்கு கத்துக்கோங்க. ஒரு டேப் 1.5 மீட்டர் இருக்கும். நம்ம இந்த பக்கமா நம்ம எப்பவுமே இன்ச்சு கணக்கு தான் நம்ம அளப்போம். டேப்போட அளவு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். கத்துக்கிறவங்க முதல்ல டேப்னா என்ன, டேப்லோட அளவு எவ்வளோ, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப கை எவ்வளவு இருக்கோ நம்ம அதுல 5 இன்ச்சு 6 இன்ச்சு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கை அளவு பிளவுஸ்ல வச்சு டேப் வச்சு கூட நம்ம அளந்துக்கலாம். நான் அதான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. இப்ப நம்ம 1.5 இன்ச்சு எம்மிங்க்கு விடுறோம். இது எம்மிங்க்கு நம்ம கீழே எம்மிங் வரும் இல்லையா கைக்கு, அதை 1.5 இன்ச்சுக்கு நம்ம தையல் நேரா போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. புதுசா தையல் பழகிறவங்க ஸ்கேலு வச்சுட்டு போட்டுட்டு மார்க்கர் வச்சுக்கலாம், இல்லைன்னா டிசியும் வச்சுக்கலாம். சாக் பீஸ் வச்சுதான் நாங்க போட்டோம். ஏன்னா அப்பெல்லாம் சாக் பீஸ் தான், டிசி வாங்க கூட காசு இருக்காது. சாக் பீஸ் வச்சுதான் போட்டோம். ₹1 சாக் பீஸ் வச்சனால அது 4 சாக் பீஸ் தருவாங்க. கலர் சாக் பீஸ் வச்சு போட்டிருந்தோம். இல்ல பென்சில் வச்சு போட்டா பளிச்சு தெரியாதுன்னு சொல்லி சாக் பீஸ் தான் நாங்க நிறைய வச்சு போட்டோம். நீங்க இப்போ மார்க்கர் இருக்கு, டிசி இருக்கு, நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பளிச்சுன்னு எது தெரியுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ உயரம் பாத்தீங்களா, நான் 4ஆ மடிச்சு போட்டேன் பேப்பரு. நம்ம எம்மிங்க்கு விட்டாச்சு. நான் பிளவுஸ் போடுறோம் பாத்தீங்களா, அக்கிள் சொல்லுவோம் இல்லையா, அக்கிள் அந்த நம்ம லாஸ்ட் தையல் ஆமல் சொல்லுவோம் இல்லையா, அப்படியே சொல்லிக்கலாம். அந்த தையல் அந்த லாஸ்ட்ல வச்சுட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இந்த பேப்பர் இருக்கு, பேப்பரா இருந்தாலும் துணியா இருந்தாலும் மடிப்பு சைடு நம்ம பக்கம் வரணும். 4 இன்ச்சு தையலுக்கு விட்டுடணும் மேல. அந்த பக்கமும் ஆமல் சைடு நம்ம லாஸ்டா சைடு ஜாயின் இருப்பாங்க பாத்தீங்களா, ஸ்லீவ் லாஸ்டா முடியும் பாருங்க, அந்த இடம் தான் லாஸ்ட் தையல் ஸ்லீவுக்கு. அங்க போயிட்டு நீங்க ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி ஒண்ணு போட்டுக்கணும். அதான் நம்ம ஸ்லீவோட லாஸ்ட் அளவு. 1.5 இன்ச்சு தையலுக்கு அந்த பக்கம் விடணும். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு தையல் விட்டதான் அப்பதான் நம்ம 3 தையல் போடுறதுக்கு துணி பத்தும். இப்ப நான் ஆம்புல இருந்து இன்ட்டு மார்க் போடலையா, அதுல ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம தையலுக்கு விடணும்னு சொல்லி நான் காலைன்னு சொன்னேன் இல்லையா, அங்க ஒரு மார்க் போட்டுக்கோங்க. பிளவுஸோட கையோட எண்டு அளவு நான் போடுறேன் பாத்தீங்களா மார்க்கு, அதேதான். ஒரு 3 இன்ச்சு தள்ளி அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டா வரணும். நீங்க ஒரு வாட்டி போட்டுட்டு திருப்பி 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 போட்டு பார்க்கணும். எதுக்கு சொல்றேன்னா, புதுசா பழகிறவங்க மறுபடியும் மறுபடியும் போட்டாதான் நம்மளுக்கு அந்த வளைவு வரும். இந்த வளைவு கரெக்டா வந்தாதான் நமக்கு கை கரெக்டா உட்காரும். வளைவு தான் நம்மளுக்கு முதல்ல ரொம்ப முக்கியம். ஸ்லீவ் கத்துக்கிறவங்க முதல்ல ஸ்லீவ் கத்துக்கங்க. அப்புறமா கூட நான் பேக் ஃப்ரண்ட் நான் சொல்லி தரேன். ஏற்கனவே நிறைய தையல் வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன், கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன். இது நான் பேப்பர்ல எது சொல்லித்தரேன்னா, புதுசா பழகிறவங்க கத்துக்கணும், எப்படி போடணும் தான் திருப்பி திருப்பி நான் போடுறேன் பாருங்க. நான் எப்படி மார்க் போடுறேன் பாருங்களா, அதே மாதிரி டிசில திருப்பி 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 போட்டு பாருங்க. அந்த வளைவு நம்மளுக்கு கரெக்டா வந்துடும். வளைவு தாங்க ரொம்ப முக்கியம். அதனாலதான் கைக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க பேக் ஃப்ரண்ட்லாம் என்னக்கா ஒன்றும் சொல்லி தரலன்னா, நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்க துணிலாம் பார்க்கணும்னா நீங்க என் வீடியோ பாருங்க சேனல்ல, அதுல நிறைய இருக்கு. இது திருப்பி நான் ப்ராப்பரா இன்னும் பேப்பர்ல வச்சு சொல்லி தரலான்னு தான் நான் சொல்லி தரேன். நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது. ஏன்னா இது கை முதல்ல கத்துக்கிட்டு, ஏன்னா இப்ப ரெடிமேட்ல நிறைய கை தான் இல்லாம தைக்காம வருது. அதை நம்ம போட்டுட்டு கூட ஈஸியா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது.
அதுக்கு தான் வந்து நான் அந்த கை முதல்ல வீடியோவா போடுறேன். நீங்க துணியில கத்துக்கணும்னா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பேப்பர் கட்டிங் போட்டிருந்தா பித்தளை சிசர்ல வெட்டக்கூடாது, இந்த சில்வர் சிசர் தான் வெட்டணும். ஏன்னா சில்வர் சிசர் தான் வந்து பேப்பர் கட்டிங்க்குன்னு. பித்தளை சிசர் போட்டீங்கன்னா துணி வெட்டாத போயிடும். துணி வெட்டுறதுக்குன்னு ஒரு சிசர் வச்சுக்கோங்க, பேப்பர் வெட்டுறதுக்குன்னு ஒரு சிசர் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு நல்லது. ஏன்னா துணி வெட்டு சிசர் வந்து வீணா ஆயிடும். அப்புறமா இதெல்லாம் பேசிக்கா நம்ம டெய்லர் கத்துக்கிறவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில பேர் ரெண்டுத்துக்குமே ஒரு சிசர் போதுமேக்கா அப்படின்வாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் டெய்லரிங் சொல்லி தர வரவங்களுக்கு கூட நான் அது போல எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். எது தேவையோ எழுதி கொடுத்துருவேன், இது எடுத்துருவாங்க அது எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல ஸ்கேலு, பென்சிலு, நோட்டு, சிசரு, ஊசி, நூல் நம்மகிட்ட வரவங்களுக்கு, முதல்ல கத்துக்கிறவங்களுக்கு அது மாதிரி நீங்க நோட் போட்டுக்கோங்க. நான் அது ஒன்றும் ப்ராப்பராக அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லித்தரேன், ஒரு அரை வீடியோலாம் சொல்லித்தரேன். நீங்க முதல்ல இதெல்லாம் கத்துக்கோங்க, முதல்ல கை கத்துக்கோங்க, நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, இது நான் எப்படி கட் பண்ண பார்த்தீங்களா, அதே தான் கட் பண்ணிட்டு இப்போ வந்து ஆழம் கட் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஆழம் கட் பண்ணுறது. அந்த நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பெண்டுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் போடுறேன் பாருங்கள் வளைவு, அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த வந்து ஆழம் கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது பேர் தான் வந்து ஆழம்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, நான் அதே தான் அப்படியே பழக. சில பேர் குடஞ்சி எடுக்கிறதுக்கு சொல்லுவாங்க, சில பேர் வளைவு அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து ஆழம் சொல்லி கொடுத்தாங்க, நான் அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறேன். 25 வருஷமா அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பேப்பர் கட்டிங் நிறைய போட்டு பாருங்க. பிகினர்ஸ் வந்து நிறைய போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமா கத்துக்கலாம். தப்பானாலும் சரி பண்ணிக்கலாம், அதுக்கு தான் சொல்றது. என்னக்கா கை மட்டும் போடுறீங்க, பேக் ஃப்ரண்ட் எப்படின்னா, பேக் ஃப்ரண்ட் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இது பாருங்க, கை கத்திட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் கண்டிப்பாக சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்லித்தரது புரியுதான்னு திருப்பியும் கேட்குறேன், திருப்பியும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கெல்லாம் கத்துக்கும் போது ஃப்ராக்கா இருந்தாலும் பாவாடியா இருந்தாலும் பேப்பர்ல தச்ச பிறகுதான் வந்து துணியை தைக்க சொல்லுவாங்க. பாவாடையே 2-3 பேப்பர் ஜாயின் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து பேப்பர் வந்து தச்சுட்டு அப்புறமா தான் துணியில் சொல்லி தருவாங்க. பாவாடை இருந்தா கூட நீ எந்த அளவு தேவையோ அந்த அளவு பேப்பர் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி கொடுத்தனால தான் நம்ம வந்து ப்ராப்பரா புரிஞ்சுது. ஆனால் வந்து நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டெய்லரிங் வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நம்ம கத்து வச்சுக்கிட்டா நம்ம வீட்டு ஃபேமிலிக்கும் தச்சுக்கலாம், வெளியும் நம்ம கடை வைக்கிறதா இருந்தாலும் வீட்லயும் நம்ம தச்சுக்கலாம், நம்ம சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கலாம். அதுக்கு தான் சொல்றேன், ப்ராப்பரா கத்துக்கிட்டு செய்யுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம டெய்லரிங். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.